வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் 18ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிற முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். அந்த வகையில ஏப்ரல் 17ஆம் தேதிக்குள்ள ஃபிளாஷ்பேக் பார்த்துடலாம். வேர் வில் பாரதிதாசன்ஸ் மெமோரியல் பி எஸ்டாப்ளிஷ்? பாரதிதாசன் மணிமண்டபம் எங்க நிறுவப்பட உள்ளது அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம்ல கோட்டக்குப்பம் அப்படிங்கிற கிராமத்துல. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட் டிக்ளேர்ட் ஹீட் வேவ்ஸ் ஆஸ் த ஸ்டேட் ஸ்பெசிபிக் டிசாஸ்டர் ரீசென்ட்லி? சமீபத்தில் வெப்ப அலைகளை பேரிடராக அறிவித்த மாநிலம் தெலுங்கானா. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட் இஸ் த டாப் பெர்ஃபார்மர் இன் ஜஸ்டிஸ் டெலிவரி இன் இந்தியா? இந்தியாவில் நீதி வழங்குவதில் சிறந்து விளங்கும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, கர்நாடகா அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு அச்சீவ் டோட்டல் டிஜிட்டல் லிட்ரஸி? முழுமையான டிஜிட்டல் கல்வியறிவை அடைந்த முதல் மாநிலம் எது அப்படின்னா கேரளா. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, ஹூ இஸ் த 52nd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் 52வது தலைமை நீதிபதி யார் அப்படின்னா பி.ஆர். கவாய். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, ஹூ இஸ் அப்பாயிண்டட் as the 23rd law chairperson of 23rd law commission of India? இந்தியாவின் 23வது சட்ட ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஜஸ்டிஸ் தினேஷ் மகேஸ்வரி. அடுத்த கேள்வி, ஹூ இஸ் அப்பாயிண்டட் as the chairperson of IWF அத்லெட் கமிஷன்? IWF இன் தடகள ஆணையத்தின் தலைவியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை மீராபாய் சானு. அடுத்த கேள்வி, ஈக்குவேடார் நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பிரசிடென்ட் ஆஃப் ஈக்குவேடார் வந்து டேனியல் நோபா ராய். அடுத்த கேள்வி, வேர்ல்ட் ஹீமோபிலியா டே, உலக இரத்த உறையா நோய் வந்து நமக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி கொண்டாடுறோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. ஏப்ரல் 18க்கானது. முதல்ல நேஷனல் நியூஸ், தேசிய செய்திகள் வந்து பார்த்துடலாம். நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ட்ரெயின்ல அதாவது இப்ப நம்ம ஏடிஎம் நம்ம நிறைய இடத்துல இப்ப ஏடிஎம் பார்ப்போம். ரோட்ல அங்கங்க ஏடிஎம் இருக்கும். முதல்ல இப்ப நீங்க ட்ரெயின்ல போகும்போது உங்ககிட்ட வந்து காசு இல்ல, ஏடிஎம் தான் இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. என்ன அப்படின்னா ட்ரெயின்லயே வந்து இப்ப ஏடிஎம் வச்சிருக்காங்க. முதல் முறையே இதை வந்து ஒரு சோதனை முறையில, அதாவது டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. அதாவது எப்படி ட்ரெயின்ல ஏடிஎம் வைக்கிறது செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ட்ரெயின்ல வச்சிருக்காங்க, அந்த ட்ரெயின் எங்க போகும், இந்த ஏடிஎம் உடைய வரலாறு என்ன, இது மாதிரி எல்லாமே டீடைலா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ கேள்விக்குள்ள போயிடலாம். வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஏடிஎம் லான்ச்? இந்தியாவின் முதல் ரயில் ஏடிஎம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா இதற்கான சரியான விடை பஞ்சவதி எக்ஸ்பிரஸ். பஞ்சவதி எக்ஸ்பிரஸ் வந்து எங்க இருந்து எங்க போற ட்ரெயின் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ மும்பைல இருந்து பாத்தீங்க அப்படின்னா மனமாத் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு, மன்மாத் அப்படின்னு நாசிக்ல இருக்கு. ரெண்டு, அதாவது மகாராஷ்டிராக்குள்ள, அதாவது பஞ்சவதி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது மகாராஷ்டிரால போகக்கூடிய ட்ரெயின். மகாராஷ்டிரால மும்பைல இருந்து மனமாத் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போகக்கூடியது. இந்த ஏடிஎம் வச்சிருக்கிறது வந்து அதாவது ஏடிஎம் வந்து வச்சிருக்கிறது யாரு அப்படின்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா தான் இந்த ஏடிஎம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து இது வந்து சென்ட்ரல் ரயில்வேஸ், அதாவது இது வந்து சென்ட்ரல் ரயில்வேஸ் கீழே வரக்கூடியது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இது இது வந்து இப்போ உள்ள நியூஸ். மும்பை டு மன்மாது, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வச்சிருக்காங்க, எல்லாம் ஓகே. சோ இப்போ இது சப்போஸ் இந்த கேள்வியில இந்த ட்ரெயினை மட்டும் தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ரயில மட்டும் தூக்கிட்டாங்க அப்படின்னா கொஸ்டின் எப்படி இருக்கும்? இந்தியாவுடைய முதல் ஏடிஎம் எங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னு. அப்ப இந்தியால முதல் ஏடிஎம்னா என்ன, இந்த ஃபுல் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃபார்ம் எங்கேயாச்சும் உங்களை கேட்டு விட்டு கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஜெனரல் இங்கிலீஷ்ல கேட்கலாம், இல்ல நமக்கு எதுல வேணாலும் கேட்கலாம். ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் தான் வந்து ஏடிஎம். பணம் எடுக்கிற மிஷின் தான் ஏடிஎம். ஓகே, ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். இந்தியால முதல்ல ஏடிஎம் வந்து எப்ப வந்துச்சு அப்படின்னா 1987ல. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அதே மும்பைல தான். ஸோ மும்பைல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெச்எஸ்பிசி அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கும். ஸோ அந்த பேங்க் வச்சாங்க. அப்போ 1987ல தான் முதல்ல ஏடிஎம் எங்க வந்திருக்கு, மும்பைல. அதே மாதிரி இப்ப ட்ரெயின்ல ஏடிஎம் வந்து எங்க அப்படின்னா மும்பை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஏடிஎம்ல காசு மட்டும் இல்லை, ஏடிஎம்ல தண்ணி எடுக்கலாம், அரிசி எடுக்கலாம். ஏடிஎம்ல ஒண்ணும் இல்லை மக்களே, அதாவது இப்போ தண்ணினா காசு போட்டா தண்ணி வர மாதிரி, காசு போட்டா அரிசி வர மாதிரி. ஸோ அதே மாதிரி காசு போட்டா அரிசி வர மாதிரி இந்தியாவின் முதல் கிரெயின் ஏடிஎம். ஓகேவா? இந்தியாவின் முதல் கிரெயின் ஏடிஎம். கிரெயின் ஏடிஎம்னா அரிசி வரக்கூடிய ஏடிஎம் வந்து எங்க எங்க கொஞ்ச நாள் முன்னாடி இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னா ஒடிசால இனாகிரேட் பண்ணாங்க. ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரெயின் ஏடிஎம் எங்க அப்படின்னா ஒடிசா.
இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஏடிஎம் எங்க அப்படின்னு கேட்டா பஞ்சவதி எக்ஸ்பிரஸ். இந்த ஏடிஎம் எல்லாரும் யார் மெயின்டைன் பண்றா? இந்த ஏடிஎம்லாம் இருக்குல்ல, இந்தியாவில் நிறைய ஏடிஎம் இருக்கு, நிறைய பேங்க், நிறைய ஏடிஎம். இது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா என்பிசிஐ, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து இந்த ஏடிஎம் எல்லாத்தையும் வந்து ஏடிஎம் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி விவேக் எக்ஸ்பிரஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது இந்தியாவுடைய லாங்கஸ்ட் ஜேர்னி ட்ரெயின் வந்து எது அப்படின்னா விவேக் எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரியில இருந்து அஸ்ஸாம் வரைக்கும் போகக்கூடியது. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து ஏடிஎம் உடைய ஹிஸ்டரி, பஞ்சவதி ட்ரெயின் எங்க போகுது எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. ஏன்னா எதுவுமே ட்ரெயின்னு சொல்லும்போது இன்னும் ஞாபகம் வருது. இப்போ ஒரு முந்தா நேத்து தான் ஏப்ரல் 16, 1853 தான் வந்து இந்தியாவுடைய முதல் ட்ரெயின் வந்து போச்சு. அதாவது நமக்கு மும்பை டு தானே, அது போரிபந்தர் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின். ஓகேவா? இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஏப்ரல் 16, 1853 பிரிட்டிஷ் பீரியட்ல. அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பைஸ் ரிசர்ச் ஒன்று இருக்கு. அதாவது இந்திய மசாலா ஆராய்ச்சி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மசாலா ஆராய்ச்சி கழகத்துல இருந்து புதுசா ஏதாவது வந்து வெரைட்டியா வந்து மஞ்சள் இல்ல வந்து இஞ்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதுசா கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அது கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க. அந்த பேரை நமக்கு எக்ஸாம்ல கேட்டு இது என்னென்னலாம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதுதான் பார்க்க போறோம். வாட் இஸ் ஐஏஎஸ்ஆர் சூர்யா ரீசென்ட்லி இன் நியூஸ்? சமீபத்தில் செய்திகளில் பார்த்த ஐஏஎஸ்ஆர் சூர்யா என்றால் என்ன? ஸோ ஐஏஎஸ்ஆர்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பைஸ் ரிசர்ச். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பைஸ் ரிசர்ச், அதாவது இந்திய மசாலா ஆராய்ச்சி நிறுவனம். இது எங்க அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கேரளால கோழிக்கோடுல அமைந்திருக்கு. ஸோ ஐஏஎஸ்ஆர் சூர்யா, இந்த சூர்யா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் சூர்யா. என்னன்னு தெரியுதா? மஞ்சள். ஓகேவா? அவங்க உருவாக்கிய புதிய டர்மரிக் மஞ்சள் டர்மரிக் வெரைட்டிக்கு வந்து ஐஏஎஸ்ஆர் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க மக்களே. அதே மாதிரி இதே இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பைஸ் ரிசர்ச் வந்து சுராசா அப்படின்னு ஒண்ணு உருவாக்குனாங்க. என்னது? சுராசா அப்படின்னு ஒண்ணு உருவாக்குனாங்க. இது வந்து என்ன அப்படின்னா அவங்க உருவாக்கிய ஜிஞ்சர், இஞ்சி வகை தான் வந்து இந்த சுராசா அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து பூஜா, இது வந்து வேற நிறுவனம். பூஜா 1801 அப்படின்னு ஒண்ணு. இந்த பூஜா 1801 அப்படிங்கிறது வந்து நம்ம இந்திய அரசால உருவாக்கப்பட்ட ஒரு மில்லட் வெரைட்டி, அதாவது திணை சிறுதானிய ஒரு வகை தான் வந்து பூஜா 1081. ஓகேவா? சோ பூஜா, சூர்யா, சுராசா இந்த மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் சரியா போட்டணும். ஓகேவா? இல்ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பைஸ் ரிசர்ச், இந்திய மசாலா ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாலும் நமக்கு கோழிக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டணும். ஓகேவா? அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா குத்து விளக்கு ஏத்தி ஏதோ ஒரு ஓபன் பண்ணி வைக்கிறாங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு. என்ன ஃபங்க்ஷனு, எங்க நடந்துச்சு அப்படிங்கிறத பாத்துடலாமா? வேர் வாஸ் த டிஃபென்ஸ் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் ஹெல்ட்? பாதுகாப்பு இலக்கிய விழா எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதற்கு சரியான விடை நமக்கு புதுடெல்லி, நியூ டெல்லி அப்படிங்கிறதா சரியான விடை. இந்த நிகழ்ச்சியுடைய பெயர் வந்து என்ன அப்படின்னா கலாம் அண்ட் கவாச் 2.0. கலாம் அண்ட் கவாச் 2.0 அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய பெயர். கலாம் அண்ட் கவாச் 2.0 எங்க நடைபெற்றது அப்படின்னா நியூ டெல்லி. ஓகேவா? டைரக்டா ஆன்சர் போட்டு போயிடலாம். அடுத்தது வந்து விச் ஸ்டேட் லான்ச் த இ-செஹாத் ஆப்? எந்த மாநிலம் இ-செஹாத் செயலியை அறிமுகப்படுத்தியது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் வந்து இ-செஹாத் அப்படிங்கிற ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க அங்க உள்ள ஹெல்த் செக்டாருக்கான ஆப். ஓகேவா? அங்க உள்ள ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஒரு ஆப் தான் வந்து இந்த இ-செஹாத் அப்படிங்கிற ஆப். டைரக்டா ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. டைரக்டா ஒன் லைனர் ஆன்சராகவே நம்ம போட்டுடலாம். அடுத்தது இன்டர்நேஷனல் நியூஸ். இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதாவது இரு நாடுகளுக்கு இடையான போர்படை பயிற்சி. இது எந்த நாட்டுடைய கொடி அப்படின்னு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டீங்க. சோ என்ன அப்படின்னா வந்து உஸ்பெகிஸ்தான் நாட்டினுடைய கொடி தான் இது. ஓகேவா? சோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த கேள்வி இப்போ நம்ம பாக்குற கேள்வி வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி குரூப் 1 கொஸ்டின்ல இதே கேள்வியை கேட்டிருந்தாங்க. டஸ்ட்லிக் அப்படிங்கிறது ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா. டஸ்ட்லிக் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையான கூட்டு ராணுவ பயிற்சி ஆகும். குரூப் 1 2022 நினைக்கிறேன், 2022ல கேட்கப்பட்ட கேள்வி இது. இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடை நடைபெறக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி தான். எங்கு நடைபெற்றது அப்படின்னா இந்த வருஷம் பூனே மகாராஷ்டிரா.
எங்க எங்க நடைபெற்றுங்க பிளேஸ் வந்து அதாவது பிளேஸ் வந்து நம்ம இது வரைக்கும் கேட்டது இல்ல டிஎன்பிசில வந்து கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி வேணாலும் கேட்கலாம். அப்போ பூனே மகாராஷ்டிரால கண்டக்ட் பண்ணாங்க. இந்தியாவுக்கும் யுஏஇக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கும் நடைபெறக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சியை வந்து டெசர்ட் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? டெசர்ட் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இப்பதான் நம்ம பார்த்தோம். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுடைய கூட்டு ராணுவ ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் இந்திரா அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் உள்ளது மித்ர சக்தி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு பிரசிடென்ட் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி கூட அவார்டு கொடுத்த பேர் வந்து மித்ர விபூஷணா அப்படின்னு பார்த்தோம். ஸோ மித்ர சக்தி, இந்திரா, டெசர்ட் சைக்ளோன், டஸ்ட்லிக், இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி நம்ம உஸ்பெகிஸ்தான் நம்ம இப்ப கூட ஒரு 2 நாள் முன்னாடி நியூஸ்ல பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? உஸ்பெகிஸ்தானுடைய தலைநகரம் டாஷ்கண்ட்ல 150வது இன்டர் பார்லிமெண்டரி யூனியன் அசம்பிளி, ஓகேவா, இந்த ஒன்றிய நாடாளுமன்ற கூட்ட சபை வந்து நமக்கு அங்கதான் நடைபெற்றது, டாஷ்கண்ட் உஸ்பெகிஸ்தான்ல. அடுத்த கேள்வி, அடுத்த வந்து இன்டர்போல், அதாவது இன்டர்போல் அப்படிங்கிறது ஒரு சர்வதேச போலீஸ் அமைப்பு. அதனுடைய ஒரு கமிட்டி, கவர்னன்ஸ் கமிட்டி, ஓகேவா, கவர்னன்ஸ் கமிட்டிக்கு தலைமை பொறுப்பு வந்து யாரு, எந்த நாடு ஏற்றிருக்காங்க? இன்டர்போல் நிர்வாக குழுவின் தலைவராக எந்த நாடு பொறுப்பேற்றுள்ளது அப்படின்னு யுஏஇ, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 2 வருஷத்துக்கு வந்து யுஏஇ தான் அந்த கவர்னன்ஸ் கமிட்டியுடைய தலைவரா இருப்பாங்க. இன்டர்போல்னா என்ன? ஸோ இன்டர்போலுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, கேட்கறாங்க கேட்கல, இதெல்லாம் நம்ம ஜெனரல் நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம என்ன நினைப்போம்? இன்டர்போல்னா என்ன நினைப்போம்? இன்டர்நேஷனல் போலீஸ் அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. இன்டர்போல் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்கு, இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்போலுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன மக்களே? இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதா இதனுடைய ஃபுல் ஃபார்ம். இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன், ஓகேவா? சோ தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சர்வதேச குற்றவியல் காவல் அமைப்பு, சர்வதேச குற்றவியல் காவல் அமைப்பு அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம், இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. இது எங்க அமைந்திருக்கு? இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா லியோன். ஸோ லியோன் பிரான்ஸ்ல ஹெட் குவார்ட்டர்ஸ். இன்டர்போலுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா லியோன்ல இருக்கு. லியோன் எங்க இருக்கு அப்படின்னா பிரான்ஸ் நாட்டுல இருக்கு. அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா 2025க்கான 5வது ஆசிய இளைஞர் பாரா விளையாட்டு போட்டி, 5th ஏசியன் யூத் பாரா கேம்ஸ் வந்து எங்கு நடைபெற போகுது அப்படின்னா நமக்கு துபாயில. இப்போ இல்ல, டிசம்பர்ல நடைபெற போகுது. ஆக்சுவலி இந்த போட்டி பாத்தீங்க அப்படின்னா முதல்ல டாஷ்கண்ட்ல தான் நடைபெறதா இருந்து, அப்புறம் டாஷ்கண்ட்ல இருந்து மாத்தி துபாயில கண்டக்ட் பண்ண போறாங்க. இன்னும் கடக்கு ஒரு 7 மாசம் இருக்கு. 7-8 மாசத்துக்கு அப்புறம் நடக்கும் டிசம்பர்ல. இதுக்கு முன்னாடி துபாயில் லாஸ்டா 2017ல இந்த போட்டி நடந்துச்சு. இப்போ மறுபடியும் 2025ல. இப்போ நம்ம அந்த பாரா கேம்ஸ்னா நமக்கு தெரியும். பாரா கேம்ஸ் அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு போட்டியை தான் பாரா கேம்ஸ் சொல்லுவோம். இப்போ இந்தியால கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் அப்படின்னு கண்டக்ட் பண்ணாங்க. கேலோ இந்தியா மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு போட்டி. சோ இது வந்து எங்க நடைபெற்றது அப்படின்னா நியூ டெல்லியில, புதுடெல்லியில. இதுல யாரு வந்து ஜெயிச்சாங்க? ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா ஹரியானா மாநிலம் தான் அந்த மெடல்ல வந்து டாப்பா வந்தாங்க. ஓகேவா? சோ அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ், முக்கியமான தினங்கள்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான தினம் என்ன அப்படின்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே, உலக பாரம்பரிய தினம். இத உலக பாரம்பரிய தினம்னு சொல்லுவாங்க, இல்ல இன்டர்நேஷனல் டே ஆஃப் மானுமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ், அதாவது சர்வதேச நினைவு சின்னங்கள் தினம், நினைவு சின்னங்கள் தினமும் சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் டே ஆஃப் மானுமெண்ட்ஸ் அண்ட் ரெண்டுல எப்படி கேட்டாலும் ஏப்ரல் 18 அப்படிங்கிறதா சரியான. ஹெரிட்டேஜ் டேன்னு கேட்கலாம், மானுமெண்ட்ஸ் டேன்னு கேட்கலாம், எது கேட்டாலும் நமக்கு ஏப்ரல் 18 அப்படிங்கிறது சரியான விடை. அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே, ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். அதனால மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிஷன் 125 நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் மே 1ஆம் தேதியில இருந்து. ஸோ குரூப் 1ல வந்து 125 கொஸ்டின் கண்டிப்பா தப்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்போ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கிளாஸ் தான் இது. தமிழுக்கும் மேக்ஸுக்கும் எக்ஸ்க்ளூசிவான வீடியோ கிளாஸ் மக்களே. மொத்தம் 25 நாள் கிளாஸ் இருக்கும். டெய்லி காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் தமிழ் கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து 8 மணில இருந்து காலைல 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் மேக்ஸ் கிளாஸ் இருக்கும். ஓகேவா? டெய்லி 2 மணி நேரம் கிளாஸ் 25 நாள்ல மொத்தமா முடிஞ்சிடும். தமிழ் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் பிளஸ் கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இது போக உங்களுக்கு 7 ஃபுல் டெஸ்ட் தனியா கண்டக்ட் பண்ணுவோம். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாபிக், இப்போ சிம்பிளிஃபிகேஷனு, ஆவரேஜ், இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்குக்கும் நமக்கு 25 கொஸ்டின் உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின் கொடுப்போம்.
இது எல்லாமே நியூ சிலபஸ் பேஸ் பண்ணது. லைவ் கிளாஸாவும் பார்த்துக்கலாம், ரெக்கார்டட் கிளாஸாவும் பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து தமிழ் மட்டும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 2499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க மேக்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல ரெண்டுமே சேர்த்து வேணும் அப்படின்னா நீங்க 3999 பே பண்ணி 3999 இந்த 9445275642 அப்படிங்கிற ஒரு நம்பர் 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. மே 1ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பிக்க போது. லிமிடெட் சீட்ஸ் தான் இது கொடுக்கும் எனக்கு ஜிபீட்னால. ஸோ அதனால யாரெல்லாம் ஜாயின் பண்ணுமோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கான ஸ்கெடியூல் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இருக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தினமொரு திட்டம். தினமொரு திட்டத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னா வித்யலட்சுமி அப்படிங்கிற திட்டம். இந்த வித்யலட்சுமி அப்படிங்கிற திட்டம் வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நவம்பர் 6ஆம் தேதி 2024 ஆரம்பிக்கப்பட்டது. இது எந்த அமைச்சகம் கீழே வரும் அப்படின்னா நமக்கு கல்வித்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல உயர்கல்வித்துறை டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, டிபார்ட்மெண்ட் வந்து ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வி டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடியது. சிம்பிளா இந்த ஸ்கீம் வந்து ஒன்லைனர்ல சொல்லணும் அப்படின்னா அதாவது நமக்கு வந்து பினான்சியல் சப்போர்ட், அதாவது நமக்கு வந்து கடன் உதவி ஒண்ணும் இல்ல, நமக்கு ஹையர் எஜுகேஷன் படிப்பாங்கல்ல, உயர்கல்வி உயர்கல்வி படிக்கிறதுக்கு நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு வந்து அந்த காசு கொடுத்து உதவி பண்ண லோன் கொடுக்கறது ஒரு ஹையர் எஜுகேஷன் லோன் தான். ஓகே, ஹையர் எஜுகேஷன் லோனுக்கான ஒரு திட்டம் தான் இந்த இது. பினான்சியல் சப்போர்ட் டு மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட், அதாவது நல்லா படிக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்காக, உயர்கல்வி படிக்கிறதுக்காக. ஸோ இது எப்படி லோன் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் கீழே, அதாவது இந்தியாவில் இப்ப நம்ம ரேங்கிங்லாம் போடுவாங்கல்ல, இப்ப நம்ம காலேஜ் ரேங்கிங், அதுல வந்து டாப்பா இருக்கக்கூடிய 860 காலேஜ், ஃபர்ஸ்ட் டாப் 860 காலேஜஸ்க்கு உள்ள அதுல யாருக்கெல்லாம் வந்து சீட்டு கிடைக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த லோன் எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ டாப் காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறதா நீ நல்லா படிச்சாதான் சீட்டு கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் லோன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இதுக்கு என்ன கிரைட்டீரியா அப்படின்னா நல்லா படிச்சு இதுக்குள்ள போயிருக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியுடைய ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கும் குறைவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லோன் வந்து இவ்வளவுதான் கொடுப்பாங்க அப்படிலாம் கிடையாது. இந்த லோன் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து அப்பர் லிமிட்டே கிடையாது. ஓகேவா? ஸோ நீ நல்லா படிச்சு நல்லா பெரிய காலேஜஸ், அது பிரைவேட்டா இருக்கலாம் இல்ல கவர்மெண்டா இருக்கலாம். ஸோ எதுவா இருந்தாலும் வந்து உனக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ எவ்வளவு ரூபா வேணாலும் கொடுப்பாங்க. அதே மாதிரி இதுக்காக வந்து வித்யலட்சுமி போர்ட்டல், அதாவது ஒரு வெப்சைட்டும் வந்து இதுக்காக லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்வி, அந்த மக்கள் தொகை அடர்த்தி வந்து 555. ஓகேவா? ஆப்ஷன் சி. இன்னைக்கான கேள்வி ஒரு பெரிய கேள்வி. The word பாளையம் means a domain, military camp or a little kingdom அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு ராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல எது எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அண்டர் தி சிஸ்டம் பாளையம் வாஸ் கிவன் ஃபார் வேல்யூபிள் மிலிட்டரி சர்வீஸ் ரெண்டட் பை an individual. இவ்வமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய ராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், திஸ் டைப் ஆஃப் பாளையக்கார் சிஸ்டம் வாஸ் இன் பிராக்டிஸ் டியூரிங் த ரூல் ஆஃப் பிரதாபருத்ரா வராங்கல் இன் காகத்திய கிங்டம். வராங்கலை சார்ந்த பிரதாபருத்ரின் ஆட்சி காலத்தில் காகத்திய அரசில் இப்பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. மூணாவது பாயிண்ட், த சிஸ்டம் வாஸ் புட் இன் பிளேஸ் இன் தமிழ்நாடு பை விஸ்வநாத நாயக் when he becomes the நாயக் ruler of மதுரை in 1529 with the support of his minister அரியநாதர். மதுரை நாயக்கராக 1829 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர் தம் அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார். நாலாவது பாயிண்ட், ட்ரெடிஷனலி தேர் வேர் சப்போஸ் டு ஹேவ் பீன் 92 பாளையக்கார்ஸ். பரம்பரையாக 92 பாளையக்காரர். இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ லைக் போடாம பார்த்துட்டு இருக்கோம், மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அவங்களுக்காக சொல்றேன். இதுல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. இதுல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரை கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணிடுவோம். குரூப் 1, 2, 4 எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களே. இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம்ல இருக்கும். அதே மாதிரி பிடிஎஃப்லயும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ இதே மாதிரி மாசத்துக்கு 4 வாரத்துக்குமே வந்து இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கும். மெட்டீரியல் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும் மக்களே. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம் எல்லாத்துக்குமே நீங்க இதை மட்டும் படிச்சாலே போதுமானது. இப்போ நீங்க இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனை ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர்ல இருந்து ஏப்ரல் 2வது வாரம் வரைக்கும் அமைச்சிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரத்துக்குள்ளதும் அந்த வாரம் முடிய அந்த வாரத்துக்கான பிடிஎஃபோ
டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? சோ இந்த மெட்டீரியல் சாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாரி தான் இருக்கும். சோ இது வந்து நமக்கு ஏப்ரல் 2வது வாரத்துக்கானது. இந்த மெட்டீரியல் என்னெல்லாம் கவர் பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கன்டென்ட் மக்களே. கிளாஸ்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் சொல்றோம். அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாமே கவர் ஆயிருக்கும். இது போக நமக்கு வந்து கிளாஸ்ல சொல்லாத நெறைய விஷயங்கள், இன்னும் நெறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு இந்த மெட்டீரியல் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் ரெட்ல ஹைலைட் பண்ணியிருப்போம். இங்கிலீஷ்லயும் இருக்கும். கீழ தமிழ்லயும் நம்ம குடுத்திருப்போம். ஓகேவா? அதே மாரி வந்து டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு 25 கேள்வி டெஸ்ட் இருக்கும். எதுவுமே டைரக்ட்டான கொஸ்டினா இருக்காது. எல்லாமே இந்த எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டு, அதே மாரி மேட்ச் த ஃபாலோயிங், சரியான இணையை தேர்ந்தெடுக. இந்த மாரி தான் உங்களுக்கு கேள்விகள் எல்லாமே இருக்கும். இப்ப எப்படி டெஸ்ட்ல கேட்கறாங்களோ அந்த மாரி 25 கொஸ்டினுமே வந்து ஒரு சுத்த விட்ட கேள்வியா தான் இருக்கும். சோ இதுலயும் நம்ம நெறைய கொஞ்சம் ஸ்டாட்டிக் பார்ட்லாம் கேட்கறாங்கல்ல. சோ அந்த மாரி ஸ்டாட்டிக்கும் நம்ம இத இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இந்த ஸ்டாட்டிக் பார்ட்லாம் நம்ம வந்து எங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுக்கு தனியா எக்ஸ்ப்ளனேஷனும் குடுத்துருவோம். அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ல எல்லாமே நம்ம தெளிவா நம்ம உங்களுக்கு விளக்கியிருப்போம். சோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல நீங்க ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. சோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. இதை தவிர வேற எதுவும் நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்கு. அந்த டெலகிராம் சேனலுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இல்ல நீங்க டெலகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலும் வரும். இதுல நம்ம வந்து டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம் மக்களே. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் கட்டிங்க. நியூஸ் பேப்பர் கட்டிங்னா இங்கிலீஷ்ல தி ஹிந்து, தமிழ்ல தினகரன். இது போக ஏதாவது முக்கியமான நோட்டிபிகேஷன், நியூஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய பேட்ச் டீடைல்ஸ், ஸ்கெடியூல், ஆஃபர்ஸ் இது எல்லாமே நம்ம அதுல அப்டேட் பண்ணுவோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு புது பேஜ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது ஜிஎஸ் அதாவது பிரிலிம்ஸ்க்கு தனியாட்டும் மெயின்ஸ்க்கு தனியாட்டும் சேனல் தனியா ஸ்டார்ட் பண்ண போறோம் டெலிகிராம்ல. ஸோ அதில் நம்ம ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்குலாம் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம போற கிளாஸ்ல நான் அப்டேட் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஏடிஎம் லான்ச்? இந்தியாவின் முதல் ரயில் ஏடிஎம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா பஞ்சவதி எக்ஸ்பிரஸ்ல. அடுத்த கேள்வி ஐஏஎஸ்ஆர் சூர்யா அப்படின்னா என்ன அப்படின்னா மஞ்சள் வகை. அடுத்த கேள்வி டிஃபென்ஸ் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் இல்ல பாதுகாப்பு இலக்கிய விழா வந்து புதுடெல்லியில் நடைபெற்றது. அடுத்த கேள்வி இ செகாத் அப்படிங்கிற ஆப். இ செகாத் செயலி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டஸ்க்லிக் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையே நடைபெறக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி. இன்டர்போல் அந்த கவர்னன்ஸ் கமிட்டி, இன்டர்போல் நிர்வாக குழுவின் தலைவராக யுஏஇ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. 5வது ஆசிய இளைஞர் பாரா விளையாட்டு போட்டி வந்து பாரிஸ்ல சாரி துபாயில நடைபெற்றது. துபாயில நடைபெற போகுது. உலக பாரம்பரிய தினம் வேர்ல்ட் ஹெரிடேஜ் டே பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 18. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.